பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் உச்ச கட்டத்துக்கு வந்திருக்கிறத தொடர்ந்து அங்க ஏராளமான மோதல்கள் நடந்துட்டு வருது. கூட்டணியில குழப்பங்கள், வேட்பாளர்கள் அடிதடி, அடுத்த முதல்வர் யாருன்னு பீகார் மாநிலம் மிகப்பெரிய அளவுல பரபரப்பா காணப்படுது. இது பத்தி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் முழுமையான சிறப்பு செய்தி தொகுப்பு இது. இந்திய அரசியல்ல மிக முக்கியமான மாநிலங்கள்ல ஒண்ணுதான் பீகார் மாநிலம். இந்த மாநிலத்துடைய ஆளும் கட்சிக்கான காலக்கெடு வர நவம்பர் மாதம் 22ஆம் தேதியோட முடியுது. இதை தொடர்ந்து அங்க முதல் கட்டமா நவம்பர் 6ஆம் தேதியும், இரண்டாம் கட்டமா நவம்பர் 11ஆம் தேதியும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதோட முடிவுகள் 14ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்னைக்கே தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்படுது. பீகார் மாநிலத்துல மொத்தம் 243 தொகுதிகள் இருக்கு. இதுல வர நவம்பர் 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கும், நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 122 தொகுதிகளுக்கும் 2 கட்டங்களா தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் காலத்துல இப்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், பாரதிய ஜனதா கட்சி, சிராக் பஸ்வான், ஜிதன் ராம் மஞ்சி ஆகியவை தேசிய ஜனநாயக கூட்டணின்ற பெயர்ல கூட்டணி அமைச்சு போட்டியிடுது. இதே மாதிரி ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை இணைந்து எதிர்த்து போட்டியிடுறாங்க. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனு அக்டோபர் 17ஆம் தேதி நடைபெற்றது. இதை தொடர்ந்து இரண்டாம் கட்ட வேட்பு மனுக்கள் கடந்த 20ஆம் தேதி முடிவடைந்தது. மொத்தம் 1375 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க. இப்போதைய சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி 61 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்குது. லாலு பிரசாத் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் 143 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்குது. இதுல இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் 36 பேருக்கு சீட்டு கொடுக்கல. அதே சமயத்துல அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்னு 41 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அங்க பாரதிய ஜனதா கட்சி ஜேடியு சார்பில் கூட்டணி ஆட்சி நடக்குது. நிதிஷ்குமார் முதலமைச்சரா இருக்கிறாரு. வர தேர்தல்ல யார் வெற்றி பெற போகிறார் என்ற பல பரீட்சை உச்ச கட்டத்தை தொட்ட நிலையில இருக்கு. பிரபல ஷீ ஓட்டர்ஸ் நிறுவனம் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி நடத்திய கருத்து கணிப்புல முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணிக்கு 40% வாக்குகளும், இந்தியா கூட்டணிக்கு 38.3% வாக்குகளும், பிரபல அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன்சராஜ் கட்சிக்கு 13.3% வாக்குகளும் கிடைக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால ஆளும் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையிலான இடைவெளி 2% தான் என்ற நிலையில கடுமையான போட்டி நிலவுன்னு தெரியுது. இதுக்கு இடையில அங்க இந்தியா கூட்டணிக்கு மத்தியில கடுமையான ரகளை ஏற்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சியினர் போட்டி போட்டு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி வேட்பாளர்களே கிட்டத்தட்ட 11 தொகுதியில ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாங்கன்றது பரபரப்பான செய்தி. பீகார் மாநிலத்துடைய முக்கியமான கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி திடீர்னு கூட்டணியிலிருந்து விலகி தேர்தலையும் நிற்க போறதில்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுவுமே அங்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய மோதல் நிலவி வரதால வெற்றி வாய்ப்புகள்ல பின்னடைவை சந்திக்கலாம்னு தெரிய வருது. இதுல விசேஷம் என்னன்னா, மறுபடியும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக வேண்டுமா என்ற கேள்விக்கு 36.5% பேரு நிதிஷ்குமார் முதலமைச்சராக வர விரும்பலன்னு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி 110 தொகுதிகளில் போட்டியிட்டு 74 இடங்கள்ல வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதா கட்சி 115 தொகுதிகளில் போட்டியிட்டு 43 தொகுதிகளில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இது மூலமா அங்க கூட்டணி ஆட்சிக்கு முடிவு வந்திருக்கு. இப்போதைய தேர்தல்ல மிகப்பெரிய வாக்குறுதியா வீட்டுக்கு ஒருவருக்கு அரசாங்க வேலைன்னு தேஜஸ்வி கட்சி அறிவித்திருந்தது. இதுக்கு பதிலடி கொடுக்கும்படியா நிதிஷ்குமார் தலைமையில வருகிற 5 ஆண்டுகள்ல 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வேலை வாய்ப்புகள்ல மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்துல இப்போதைய தேர்தல் அறிக்கையில அரசு வேலை அப்படிங்கிறது தான் பிரதானமா பேசப்படுது. மிகவும் இழுப்பறியான சூழ்நிலையில மறுபடியும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆவாரான்ற கேள்வியும் அங்க பரபரப்பா பார்க்கப்படுது. நிதிஷ்குமாருக்கு இப்போ 74 வயசாகுது. அவருடைய உடல்நிலை முன்னாடி போல இப்போ ஒத்துழைக்கல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமான ஒரு உண்மை. இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமார் முதலமைச்சரா மாட்டார்னு பேசப்படுது.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படி தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கருத்து குறித்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடலையோ, அதே மாதிரிதான் பீகார் மாநிலத்திலையும் நிதிஷ்குமார் பேரை அவர் குறிப்பிடல. அவர் பேசும்போது யார் முதலமைச்சர் என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும். இப்போ நிதிஷ்குமார் தலைமையில தான் நாங்க போட்டியிடுறோம், இருந்தாலும் முதலமைச்சர் யார் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகுதான் அறிவிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இந்த பேச்சு மிகப்பெரிய அளவுல பரபரப்பா பார்க்கப்படுது. இதனால வர தேர்தல்ல எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதை சொல்ல முடியாத அளவுல காரசாரமா நடைபெற்றுட்டு வருது. தேர்தல் முடிந்த பிறகும் முதலமைச்சர் யார் என்பது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.